ஹாய் டியர், டுடே நம்ம டேவ் எஃப்எஃபோட 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருப்போன்னா, நீங்கள் டேவோட டையை கழட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ அவர்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசிக்கிட்டு நீங்கள் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஷூ ஷாக்ஸ் எல்லாமே கழட்டி விட்டுட்டு டையெல்லாம் கழட்டிட்டு 2 பேரும் இந்த ஐ கான்டாக்ட் போயிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும், போச்சு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குதிச்சு ஓடி இருப்பீங்க. ஸோ அப்படியே கீழே போயிட்டு செவத்தில் தலையை மூட்டிட்டு இருக்க அதை பார்த்தீங்கன்னா டே மேலேன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதோடு முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்ணு மடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கண்ணு மடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா டே தான் அப்படியே மேலே நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த செவத்தில் மண்டையை போட்டு டம்முன்னு முட்டிக்கிறீங்க. அதுவும் போச்சு என்ன நினச்சிருப்பாரு, ஏற்கனவே சாயந்தரம் சீக்கிரமாக வாங்கன்னு வேற சொல்லிட்டு வந்தேன், இப்போ ஏதோ சொந்த பொண்டாட்டி மாதிரி இப்படி ஐயோ என்ன வயன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை முட்டிக்கிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி வராரு. அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி நிற்போல அந்த இடத்துல தான் இருக்கிற செவத்தில் மண்டையை முட்டிட்டு நிற்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படி செவத்தில் சாஞ்சிக்கிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்க. நீங்களும் ஏதோ சொந்த பொண்டாட்டி மாதிரி எப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதுவும் எப்படி போய் நீ டையெல்லாம் அதுவும் சாக்ஸு கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பீங்களா. டே பார்த்தீங்கன்னா, ஏண்டி சொந்த பொண்டாட்டி இல்லாமல் வடகு பொண்டாட்டியா நீ எனக்கு அப்படின்னு காதுகிட்ட வந்து மெதுவாக கேட்குறாரு. நீங்கள் விருக்குன்னு பயந்துட்டு ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. கேட்டுட்டாரா இதையும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டுக்கா. ஆமாம், எல்லாமே கேட்டுட்டேன். ஆமாம், என்னமோ சாயந்தரம் சீக்கிரம் வாங்க மாமான்ட்டு போனேன், அப்புறம் என்ன சீக்கிரம் வந்தால் கண்டுக்க மாட்டேங்கிற, இப்படி வந்து செவத்தில் மண்டையை உடச்சிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாரு. ஊச்சு கிண்டல் பண்ணுறாரு. இது ஒரு மானங்கிட்ட வாய், எதாக இருந்தாலும் யோசிக்காமல் சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை போட்டு நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்க. அவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோயன் அப்படிங்கிறாரு. அது அது கொசு கடிச்சிச்சு அப்படிம்பீங்களா. கன்னத்தில் கடிக்கும், உடம்புல கொசு கடிக்கும், வாயில் கொசு கடிக்குமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன கடிச்சிருச்சு, உங்கள் வீட்டில் இருக்கிற கொசு என் வாயை கடிக்குது, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை, காஃபி தான் கொடுத்தல குடிச்சிட்டு போங்க, அப்புறம் நைட்டு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, உனக்கு எது பிடிக்குதோ செய்யு அப்படிங்கிறாரு. அப்படின்னா நூடுல்ஸ் சமைச்சு கொடுக்கட்டா, இல்லை உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், அப்போ தான் நீங்கள் நல்லா சாப்பிட்டு இருங்க, நான் ஏன் உங்களுக்கு பிடிச்சது சமைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் அது எனக்கு எப்படி தெரியும், நீ தானே சொல்கிற உங்களுக்கு பிடிச்சது தான் சமைக்கணும்னு. சரி, எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு என்ன பிடிக்கும், பணியாரம் பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. சரி மாமா, பணியாரத்துக்கு என்ன சட்னி வேணும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறீங்க. அவரும் தேங்காய் சட்னி அப்படிம்பாரா. சரி, ஓகே பன்னீர், இருங்க நான் ஏன் இப்போ இவர்கிட்ட சிரிச்சுட்டு பேசுகிறேன். ஐயோ வயன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, இவர் நம்மளோட அக்காவோட ஹஸ்பண்டு, நம்ம ஒரு லிமிட்டில் தான் இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாது, நம்ம பையனை மட்டும் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போகும்போது நீங்கள் தனியாக, அதாவது உங்களை நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பேசிகிட்டே இருப்பீங்கள, அப்படி மனசுக்குள்ளே நீங்களாக உன்னை நினச்சி பேசிகிட்டே போய் நேராக அந்த செவத்தில் தொம்முன்னு முட்டிக்கிறீங்க. அப்படியே முட்டி போத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. அப்போ அவருக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அவர் கூட இருந்தால் செம்ம என்டர்டெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே முட்டி கீழே விழுந்ததை பார்த்துட்டு நாள் எவ்வளோ சீக்கிரம் போகுதில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கு அதாவது சாராக்கும் டேக்கும் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அவளை பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. அப்போது அவளை பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சமைச்சிட்டு இருந்திருப்பா. நீங்கள் எனக்கு தோசை பத்தில் இன்னொன்று போடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. தட்டை எடுத்துகிட்டு வாடி அப்படிம்பாலா. எப்போ பார்த்தாலும் நானே தான் வரணுமா, நான் உன் வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்கேன், நீ தான் என்ன கவனிச்சுக்கணும், என்ன ஏதோ பிச்சு போடுற மாதிரி தட்டுட்டு வான்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டில் ஒரு அரை தோசை இருக்கும், அதை வாயில் பிச்சு போட்டுக்கிட்டே நேராக போயிட்டு செவத்தில் முட்டி பொத்துன்னு கீழே விழுந்திருப்பீங்க. அந்த தட்டில் இந்த சட்னியெல்லாம் உங்கள் மூஞ்சிலே விழுந்திருக்கும். டே தான் ஓடி வந்து அப்படி தூக்கி விட்டு உங்களுக்கு ஃபேஸில் இருக்க சட்னியெல்லாம் கழுவி விட்டுருப்பாரு. நீங்களும் மாமா கண்ணு எரியுதுன்ட்டு கத்திட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு ஆயிலெல்லாம் ஊற்றி விட்டு அதுக்கப்புறமா நார்மலாக உட்கார வச்சுருப்பாரு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு பரவாயில்லையான்னு கேட்பாரு. நீங்கள் பசிக்குது தோசை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்களா. என்ன பொண்ணுடா இவன்னு சொல்லிட்டு அக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பா தோசை. அப்போ நீங்களும் கண்ணை மூடிட்டு எங்கே தோசை சட்னி எங்கன்னு சொல்லிட்டு தோசை எது சட்னின்னு தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டே தேடிட்டு இருக்கிறீங்க. டே பார்த்தீங்கன்னா
இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரே பிச்சு உங்களுக்கு ஊட்டி விடுவார். மாமா நீங்களா அக்காவா அப்படின்னு கேட்க, நான் தான் அப்படிங்க. மாமா இப்போ மட்டும் எனக்கு கண்ணு தெரிஞ்சுன்னு வைங்களேன், உங்களை நான் பார்க்கும்போது அப்படியே கடவுளாக இமேஜின் பண்ணி பார்ப்பேன். நீங்கள் எனக்கு தெய்வம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்திருப்பீங்களா, இப்போ அப்படியே அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ ரொம்ப குட்டி பொண்ணு, நீங்கள் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட அக்காவுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்டே நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் லேட் பார்ன் பேபி, சாரா விடவே லேட்டாக தான் பிறந்திருப்பீங்க. அதனால் டேக்கு உங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் நிறையா தான் இருக்கும், ஒரு ஏஜ் கேப் மாதிரி தான் இருக்கும். இப்போது அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்ருப்பாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ அப்படியே முடியுது. இப்போ நீங்கள் கீழே கிடப்பீங்களா, அவர் ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்கி விட நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ ரெட்டை எடுத்து வைக்கும்போது அப்படியே இடுப்பெல்லாம் சுளுக்கி இருக்கும். ஒருத்தர் அப்படியே கீழே விலகு போக அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ஹிப்பை ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிக்குவார். நீங்கள் மறுபடியும் தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறீங்க. அவரும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறீங்க. சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பிடிக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க எங்கே கையை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா ஹிப்பில் கை வச்சு பிடிச்சிருப்பாரு. என்ன தைரியம் உங்களுக்கு, எங்கே கை வச்சுருக்கீங்க, கையை எடுங்க அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல கை எடுங்க அப்படின்னு கத்துறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை எடுக்க மறுபடியும் பொத்துன்னு விழுந்துருவீங்க. ஐயோ அம்மான்னு இப்போ கத்தலை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அத்தெல்லாம் எஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சிட்டு என்னாச்சு ஓயின்னு சொல்லி கேட்க, அம்மா அத்தை இங்கே பாருங்க உங்கள் பிள்ளை என்னை பொத்துன்னு கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ண அப்படின்ட்டு டேவை கேட்க, மா சத்தியமாக நான் அழகியால் தள்ளி விடலை, இவ தான் கண்ணு மணி தெரியாமல் போய் செவத்தில் முட்டி கீழே விழுந்தா, இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னா. சரி ஒரு பேலன்ஸ்க்கு கீழே விழுக போகிறாளேன்னு பிடிச்சதுக்கு என்னை தொடாத கையை விடுனா விட்டுட்டா, அப்புறம் கீழே விழுந்துட்டா, நான் என்ன பண்ணுறது, அவள் சொன்னதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. டேய் அவள் சின்ன பொண்ணு, உன் வயசு என்ன அவள் வயசு என்ன, உனக்கு ஏன்டா இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, அவள் கூட ஏன்டா இப்படி விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, நான் எங்கே விளையாடினேன், அவள் சொன்னா அதை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் நான் அவரை முறைன்னு முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் அத்தையும் ஓடி வந்து உங்களை தூக்கி விட உங்களுக்கு இடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா. அப்போது அவரும் சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறாரு. என்னால் ரெட்டு கூட வைக்க முடியல மாமா அப்படின்ட்டு அழுகுவீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே கொண்டு கட்ட தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே இந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு மேலே ரூமுக்கு கொண்டு போயிட்டு அப்படி படுக்க வைக்கிறாரு. நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிவீங்களா. ஆமாம் இப்போ தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவேன், நீயே வச்சுக்க உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் பாத்ரூம் போட்டு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணுமா என்ன அப்படின்பாரா. சாரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருப்பீங்க. இப்போது அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. டே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படியே மேலே வருவார். அப்போது உங்களோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க தான், டே நில்லு அப்படின்னு சொல்ல, என்னம்மா இதை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எது வேணா இந்தா என்ன அப்படின்னு கொடுக்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட இது அவளுக்கு தான் சுளுக்கிச்சுன்னு சொன்னால போய் போட்டு விடு முதுகுக்கு அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்பாரா. நீ தான் பின்ன நாங்களா போட முடியும், போ போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்க, அப்போ உங்களோட அம்மா ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளான் போல். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இவர் மேலே எடுத்துகிட்டு வராரு. அப்போ கொண்டு வந்து அப்படியே டேபிள் கிட்ட வச்சுட்டு, வயன் அப்படிங்க நீங்கள் நல்லா தூங்கிட்டாளா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்மந்து தான் படுத்துருப்பீங்களா. ஸோ முதுகு தானே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவரும் டிஷர்ட் போட்டிருப்பீங்க. லைட்டாக வந்துட்டு இந்த மேலே சுருட்டி விட்டு அந்த முதுகுக்கு எண்ணெய் போட்டு தேய்க்க, நீங்கள் டக்குன்னு திருப்புன்னு அப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவர் இருக்குன்னு பயந்துருப்பார். ஸோ பயந்து அவர் கையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கீழே கொட்டியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு பயம் ஆயிடுச்சு. பூச்சி தப்பாக்குதுன்னு நினச்சிருப்பாளுன்னு சொல்லிட்டு, வயன் இங்கே பாரு சத்தியமாக அது வந்து நான் தப்பால நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அம்மா தான் உனக்கு மருந்து போட சொல்லி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல, மருந்து போட சொல்லி கொடுத்தா எண்ணெய் எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இதுதான் மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு முதுகு சுளுக்கிடுச்சு இல்லையா அதனால் போட்டு தேய்க்க சொன்னாங்க, நீ தூங்கிட்ட அதனால தான் சரி நாமளே தேய்ச்சிடலாமேனு தேய்ச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணுக்குட்டியாட்டம் திருத்துன்னு முழிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, அப்பப்பா என் அக்கா இப்பேற்பட்ட ஒரு பேர்வர்ட் கூடவா வாழ்ந்திருக்கா, நினச்சாலே எனக்கு இப்படியோ இருக்குது சாமி அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணீங்களா,
நைட்டு தூங்குறவள் தூக்கி கட்டில் போட்டு படுக்க வச்சுக்கிறீங்க. அப்புறம் இப்படி கீழே விழுக போனால் ஹிப்பை பிடிக்கிறீங்க. அப்புறம் பெர்மிஷனே கேட்காம முதுகுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு ஏன் ஏன் இதெல்லாம் நான் பண்ண என்ன தப்பு அப்படிங்கிறாரு. என்னது திடீர்னு டோன் மாறுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தப்பு தான் நான் 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 உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க அவர் வந்துட்டு அப்படியே டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து இங்கே பாரு, நீ என்னோட ஒய்ஃபு, ஸோ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, கவுந்து பாடு அப்படிங்கிறாரு. அப்படிம்பீங்க படுறி அப்படிம்பாரா. அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நீங்களும் அப்படியே இது பண்ணிக்கா, ஏன்னா ரொம்ப வலி எடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால தான் இப்போ அந்த எண்ணெய்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி நீவி விடுறாரு. செம்மையாக வலிக்குது, நீங்கள் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது போலையே பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. அட விடுங்க, அது சரியாக போயிடும். ஆனால் ஏதாவது கெமிஸ்ட்ரி வேலை செய்தான்னு பார்த்தா இவ கத்திட்டு இருக்கிறா. கொஞ்சமாவது அமைதியாக அதை ஃபீல் பண்ணாதானே ஏதாவது ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை சொல்ல, என் பொண்ணு சின்ன பொண்ணுங்க, அவளுக்கு அந்த ஃபீலிங்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே அந்த செகண்ட் உங்களை பார்த்தா நீங்கள் இவ்வளோ நேரம் வலிக்குதுன்னு கத்திட்டு இருப்பீங்களா. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக வந்துட்டு தேய்க்கிறாரு. அப்படி தேய்க்கும்போது முதுகில் வந்துட்டு ஆயில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன கூசுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைகாணிக்குள்ளே மூஞ்சி வச்சு புதைச்சிக்கிறீங்க. வெக்க வேறு வருது. ஸோ செமையாக ஷை ஆகிட்டே இருக்குமா. அப்போது அவரும் என்னாச்சு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க நீங்கள் எதேதோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மாமா ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப அதாவது தாங்கவே முடியாத ஷைனஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷை ஆகிடுது. அப்படியே இழுத்து பெச்சுட்டு தலையோடு சேர்த்து சுருட்டிக்கிறீங்க. அவர் வயன் எந்திரி அப்படின்னு சொல்ல எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சு எந்திரி அப்படிங்கிறாரு. இது திரும்பி கூட பார்க்கலையே. கடைசியில் அவரே பார்த்தீங்கன்னா உங்களோட டிஷர்ட் தானே போட்டிருப்பீங்க, அதை பிடிச்சி அப்படியே சுருட்டி பிடிச்சி அப்படியே மேலே எந்திரிக்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவங்க மூஞ்சி சுற்றி பெட்ஷீட் சுற்றி வச்சுருக்கீங்க. என்னது, எதுக்கு இப்படி பெட்ஷீட்டை சுற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவை பார்க்க நீங்கள் அதை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் அதை பிடிச்சி இழுத்துருவார். இன்னொரு பெட்ஷீட் எடுத்து அந்த பெட்டுக்கெல்லாம் போட்டிருப்பாங்களே அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் சுற்றிக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்குது, அதை அவர் பார்க்கக்கூடாதான், அதனால அப்படி சுற்றிக்க. என்ன வியர்டாக பண்ணிட்டு இருக்க, மூஞ்சிலுக்கு இது அடிபட்டுருச்சா என்ன எங்கே காட்டுன்னு சொல்லிட்டு அதையும் உருவிடுறாரு. ஸோ உருவிட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு உங்கள் மூஞ்சை பார்த்தா செம்ம ஷையாக இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ரொம்ப ஷையாக இருப்பீங்க, அப்படியே தலையை குனிஞ்சிப்பீங்க. என்னாச்சு மூஞ்சியா இப்படி ரெட்டாக இருக்குது, இதனால் அலர்ஜியா அப்படின்னு கேட்க அலர்ஜி தான் மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே காட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கை வச்சு கப் பண்ணிக்குவார். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அவர் பார்க்குறீங்க. அவர் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஷையாக வருது. ஆனால் மனசுக்குள்ளே இல்லை இது ரொம்ப தப்பு, இந்த ஃபீலிங்கே வரக்கூடாது, அப்படிலாம் வரக்கூடாது, ஏன் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட மனசுக்கும் பிரெயினுக்கும் அவ்வளோ ஒரு போராக இருக்குது. அப்படி ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்க இவர் பார்த்தீங்கன்னா எதுவும் அலர்ஜி ஆன மாதிரி இல்லையே, ஆனால் ஏன் இப்படி செவந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் கிட்ட வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குதா. இப்போது உங்களே அறியாமல் நீங்கள் அவர் உங்ககிட்ட வந்து அப்படியே பார்த்துட்ருப்பாரா, ஸ்கின்னா என்னாச்சு ஏன் இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. அப்போ உங்களே அறியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கணத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான், அவர் அதே இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. செம ஷாக் அவருக்கு. அண்ட் உங்களுக்கு போச்சு இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த பக்கம் தள்ளிக்கிறீங்க. ஸோ அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டுக்கா. அவர் இதை எதிர்பார்க்கலல்ல, அதனால தான் அவருக்கு அப்படி இருக்குது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நான் போயிட்டு அதுவும் மாமாவை ஐயோ அக்கா எங்கே இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கீழே ஓடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களோட அத்தை வேறு ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வேளை அது வேலை செய்யலைன்னா இதை போடட்டுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மெடிசனை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. நீங்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படி அவங்க ஸ்டெப்பில் ஒரு எட்டு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாமா மின்னலுங்கிற மாதிரி இடித்து ஒரே தள்ளிக்கிட்டு நேராக அப்படியே தலையாக அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல. அப்போது அத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சொல்லண்டு போய் கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்து ஐயோன்னு சொல்லி டேக்கு சத்தம் கேட்டு தான் கொஞ்சம் ரியலைஸ் ஆகுறாரு. கண்ணம் நல்லா அதாவது ரியலைஸ் ஆகிட்டு பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை.
எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு பார்த்தா கீழே வந்து பார்க்கும்போது கீழே தான் சத்தம் கேட்குது. அப்படியே அவர் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட அம்மா கீழே கிடக்குறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வருவார். ஓடி வந்து அவரோட அம்மாவை தூக்கி அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது வெளியே கார்டனில் இன்னொருக்கா ஐயோ ஐயோன்னு சொல்லி சத்தம். என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டே வெளியே ஓடுறாரு. ஸோ டே ஓடும்போது அவரோட அம்மாவும் என்னடா சத்தம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா உங்களோட அம்மா கீழே கிடக்குறாங்க. அவங்க மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி பொத்து பொத்து பொத்துன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணின விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கவும் முடியல. அதை வந்துட்டு அவ்வளோதான், அவர் வந்துட்டு பார்த்துட்டாரு. அவர் தான் நம்ம இப்படி பண்ணிட்டோம், போச்சு அசிங்கமாக போச்சு, தப்பாக எடுத்துக்குவாங்க, இல்லை என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் ஆக்வர்டு எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் தாங்க முடியாமல் அந்த வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வீட்டை சுற்றி ஓடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா பூச்செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சி இடித்து தள்ளிட்டு ஓடிடுவீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குறாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, நீங்களே இடித்து தள்ளிட்டு ஓடி இருப்பீங்க, அது கூட தெரியாமல். அப்போ அவங்க கையில் இருக்கிற பைப் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட மூஞ்செல்லாம் வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களால வந்துட்டு எந்திரிக்கவே முடியல. அவங்க ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. டேவும் அவரோட அம்மாவும் ஓடி போய்ட்டு உங்களோட அம்மா தூக்கி விடுறாங்க. ஸோ தூக்கி அப்படி நிறுத்திட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவரோட அம்மாவை காணோம். என்னன்னு பார்த்தா கீழே கிடக்குறாங்க. என்னம்மா நீ பொத்து பொத்துன்னு விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட அம்மாவை தூக்கும்போது தூக்கி விட்டுட்டு திரும்பி பார்த்தா அவங்க உடம்பு கீழே கிடக்குறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக நின்று பார்க்குறாரு. அப்போது நீங்கள் தான் அப்படியே தலையாக அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை சும்மா கரகரகரன்னு சுற்றிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க. அந்த வீட்டையே சுற்றி ஓடிட்டு இருக்க. குறுக்க யார் வந்ததாலும் தெரியறதில்ல. இப்போ டேவும் ஒயன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சத்தத்தை கேட்டு அடுத்த செகண்டுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வருவீங்கல்ல, அப்படி தலையாக அடிச்சுட்டே தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தலையாக அடிச்சுட்டே ஓடிட்டு இருக்கா. திரும்ப அவர் உங்களை பிடிக்க கை நீட்டும் போது அப்படியே ஒரு இடி இடித்து தள்ளிட்டு ஓடிடுவீங்களா, அவரும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே தெம்பு இல்லை என் உடம்புலன்னு சொல்லிட்டு அப்படியே கடக்க இப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்படியே போய் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கும்ல, ஸோ பின்னாடி கார்டன்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நகத்தை கடிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அத்தை தான் உங்ககிட்ட வந்து வயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சு, ஓகேவா நீ, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களா. அச்சா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்கள் மூஞ்சி தலையெல்லாம் ஏன் குப்பை குப்பையாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் அப்படி தலையெல்லாம் துடைச்சிட்டு, அதுவா அத்தை கால் தவறி கீழே விழுந்துட்டேன், சரி நீ சொல்லு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் வீட்டை சுற்றி ஓடிட்டே இருந்தா, ஏன் ஒரு மாதிரி தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அவங்கள நீங்கள் இடித்தது கூட ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அம்மா கிட்ட சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அடி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் கேட்கா. ப்ராமிஸா, சரி ஓகே சத்தியமாக சொல்ல மாட்டேன், சொல்லு என்ன பிரச்சனை வயன்குட்டிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அத்தை, எனக்கு என்னன்னு தெரியல, மாமா மேலே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வருது, எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிக்குது, எனக்கு அவர் என்னை பார்த்தா வெக்கமாக வருது, அவர் என்னை சும்மா டச் பண்ணால் கூட ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்னு சொல்ல அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரெட் ஆகுது. அவங்களுக்கு இது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக க்யூட்டாக இருக்குது. ரொம்ப 2 வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ 2 வருஷமாக சாரா இறந்ததுக்கப்புறமா இவரோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் விளையாடுறாரு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லவும் எனக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை இது தப்பு தானே, அப்புறம் என்னோடய அக்காவோட ஹஸ்பண்டு, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி நினச்சாவே என் அக்காவுக்கு நான் பண்ணுற துரோகம் இல்லையா, நான் பையனுக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாரு, பையனுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதான், ஆனால் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை எனக்கு வாழ்வ அப்படின்னு கேட்க, எனக்கு தனியாக என்னத்த லைஃப் இருக்குது, எனக்கு அம்மா இருக்காங்க, இப்போது சிம் நீங்கள் இருக்கீங்க, மாமா கூட இருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இது மட்டும் லைஃப் இல்லை, உனக்கும் இன்னும் நிறையா லைஃப் இருக்குது. ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப்பை நீ வாழணும், உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ தாராளமாக அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறீங்க. நீ அவன்கிட்ட சொல்ல வரைக்கும் நீ இதே மாதிரி தான் பைத்தியக்காரியாட்ட பெணாத்திட்டு இருப்ப, உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதனால் உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பித்தா அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணிட்டோம், அசிங்கமாக போயிடும்ல, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன பண்ண தெரியுமா அப்படிங்கிறீங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அப்படிங்கிறீங்க.
இப்போது நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருப்பீங்க. அப்படியே இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, டேவும் உங்களோட அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போகலான்னு பார்க்கும்போது பையன் அழுகுறான். சிம் அழுகவும் அச்சச்சோ அழுகுறானேன்னு சொல்லிட்டு அம்மா எடுக்க போவாங்க. அத்தை பரவாயில்ல நான் பார்த்துக்கிற விடுங்கன்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே பையனை எடுத்து தோள் மேலே போட்டுக்க அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவருக்கே கடுப்பாகுது. ஏண்டா இத்தனை நாள் நான் தான்டா பார்த்துக்கிட்டேன், என்னடா திடீர்னு அவன் வந்ததுலேருந்து அவகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அப்போ ஜிம் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படிங்கிறான். இங்கே பாரு அப்பா சொல்லு அப்படிங்கிறாரு. அம்மா அப்படிமா. டேய் அப்பா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் கூட போராட்டமாக இருக்குது. அவன் வாயில் அப்பானே வரமாட்டேங்குது, அம்மா அம்மா அம்மான்னு மட்டும்தான் வருது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களோட அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்கும். இங்கே பாரு சிம் அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. ஸோ பாட்டினா அவனுக்கு பாட்டி உங்களோட அம்மா. அப்படி உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா அவனை அப்பா சொல்லுன்னு சொல்ல அவன் பார்த்திங்கன்னா அம்மா அம்மா அம்மான்ட்டே இருக்கான். 2 பேருக்கும் ஒரு மாதிரி டயர்டே ஆயிடுது. உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா டேவோட கட்சி, அவரோட அம்மா பார்த்திங்கன்னா உங்களோட கட்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி 2 பேர் பிரிஞ்சுறாங்க. லைக் உங்களுக்கு அவரோட அம்மா சப்போர்ட் பண்ணுறது, அவருக்கு உங்களோட அம்மா சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. இப்போ உங்களோட அம்மாவும் சேர்ந்துட்டு இங்கே பாரு அப்பா சொல்லு அப்பா 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 அப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் மம்மா அப்படிங்கிறான். டேனா அத்தை என்னத்தை இவன் என்னை கூட அப்படி கூப்பிட மாட்டேங்கிறான், இப்போ பார்த்தாலும் வாயினே அப்படி கூப்பிட்டுருக்கான். எனக்கு டென்ஷன் ஆகுது. டே ஒழுங்கா அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்ருக்காரு. இப்போ இந்த சீன் நீங்கள் அப்படியே கட்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்டனில் நீங்கள் தான் அத்தை அப்படிங்கிறீங்க. சொல்லு என் பையனை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் வேணே பண்ணலை, ஆனால் தெரியாமல் அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. என்ன சொல்கிறோம் ஏன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது பெரிய தப்பு தானே, ஆனால் நான் வேணும்னே பண்ணல போங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் போச்சு அவ்வளோதான், அவனுக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது, அவன் பார்வனை என்ன பண்ண போகிறான்னு அப்படிங்கிறாங்க. பிடிக்காதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பயமே ஆகுது. ஆமாம் அவனுக்கு இப்படி சடனாக ஒருத்தங்க கிஸ் எல்லாம் பண்ணால் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட எதுவுமே ட்ரை பண்ணாமல் நீ அது மாதிரி பண்ணும்போது அவன் எப்படி அதை ஏற்றுக்குவான்? சொல்லப்போனால் உன்னோட ஃபீலிங்ஸை கூட நீ அவன்கிட்ட சொல்லலை, அதை கூட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது வாயன். போச்சு நீ நல்லா மாட்டின அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செம்ம பயம் ஆகிடுச்சு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவமாக சிம் தூக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அவர் கோவமாக உங்களை பார்த்துட்டுக்க, நீங்கள் அவரை பயந்து போய் பார்த்துட்டுக்க. அப்போ சிம் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ இதோட இந்த FFI இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி அவ்வளோதான். டாடா பை சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?